எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர்ஸ் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 203க்கான காணொளி. முதல் கேள்வி, மிக நீளமான கடற்கரை உள்ள இந்திய மாநிலம் எது? மிக நீளமான கடற்கரை உள்ள இந்திய மாநிலம் குஜராத். உங்களுக்கு என்ன கேள்வினா, இதில் கொடுத்திருக்கக்கூடிய 4 மாநிலங்களின் தற்போதைய முதலமைச்சர், ஆளுநர், அதே மாதிரி இந்த மாநிலத்தோட தலைநகர் என்ன என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. அடுத்து இரண்டாவது கேள்வி, பெஸ் பருவா குழு என்பது இந்தியாவில் பிற மாநிலங்களில் வாழும் வடகிழக்கு மாநிலத்தவரின் நலனை பேண. அடுத்தது, தேசிய வாக்காளர் தினம் கடைபிடிக்கப்படுவது. தேசிய வாக்காளர் தினம் கடைபிடிக்கப்படுவது ஜனவரி 25. அடுத்தது, எப்பொழுது தேசிய இளைஞர் கொள்கை அதாவது NYP வெளியிடப்பட்டது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, 2014. அடுத்தது, ஃப்ளட் ஆஃப் ஃபயர் என்ற நூலை எழுதியவர் யார்? அதாவது இந்த நூலோட ஆசிரியர். ஃப்ளோட் ஆஃப் ஃபயர், அமிதவ் கோஷ். அடுத்தது, இந்திய துணைக்கண்டம் எந்த காலநிலை வகைப்பாட்டில் அமைய பெற்றுள்ளது? இந்திய துணைக்கண்டம் எந்த காலநிலை வகைப்பாட்டில் அமைய பெற்றுள்ளது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, பருவகால மண்டலம். அடுத்த 7வது கேள்வி, IAEA என்பது இதை குறிக்கும். இதுக்கு சரியான விடை இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி. அடுத்த 8வது கேள்வி, இந்திய தீபகற்பத்தின் முக்கிய வகையான மண் இவ்வகையை சார்ந்தது. இந்திய தீபகற்பத்தின் முக்கிய வகையான மண் இவ்வகையை சார்ந்தது. இதுக்கு சரியான விடை சிவப்பு மண். அடுத்து 9வது கேள்வி, ஷாஜகானை எதிர்த்து தக்காணத்தில் புரட்சி செய்தவர். ஷாஜகானை எதிர்த்து தக்காணத்தில் புரட்சி செய்தவர் யார்? சரியான விடை கான் ஜஹான் லோடி. அடுத்து 10வது கேள்வி, போர்ச்சுகீசியர் மும்பையை எந்த சூழலில் ஆங்கிலேயரிடம் ஒப்படைத்தனர்? போர்ச்சுகீசியர் மும்பையை எந்த சூழலில் ஆங்கிலேயரிடம் ஒப்படைத்தனர்? சரியான விடை ஆப்ஷன் பி, அதாவது சார்லஸ், இரண்டாம் சார்லஸ் போர்ச்சுகீசிய இளவரசி கேத்தரின் ஃப்ரகன்சாவை திருமணம் செய்து கொண்டதற்காக. அடுத்து 11வது கேள்வி, எந்த ஆண்டு சென்னைக்கும் ஆற்காட்டிற்கும் இடையே இருப்பு பாதை போடும் பணி துவக்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, கிபி 1856. அடுத்து 12வது கேள்வி, ஒரு மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி ஆரம்பத்தில் பாராளுமன்ற ஒப்புதலுடன் 6 மாத காலத்திற்கு விதிக்கப்படலாம். அடுத்தது 13வது கேள்வி, பின்வரும் வரிகளில் எந்த ஒன்று 88வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 2003 மூலம் அரசியலமைப்பு அந்தஸ்தினை பெற்றது? இது சரியான விடை சேவை வரி. அடுத்து 14வது கேள்வி, பொறுத்துக, மிக முக்கியமான ஒன்று. அதாவது இதுக்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, அதாவது ஷா நவாஸ் குழு. இது பார்த்தீங்கன்னா எதுக்காக அமைக்கப்பட்டது? சுபாஷ் சந்திர போஸின் மரணத்தை விசாரணை செய்ய. அடுத்தது காக்கா கேல்கர் ஆணையம். இது பார்த்தீங்கன்னா சமூக மற்றும் கல்வி ரீதியில் பின்தங்கியவர்களை கண்டறிதல். அடுத்தது ஷா ஆணையம். ஷா ஆணையம் என்பது நெருக்கடி நிலையின் போது நடைபெற்ற அத்துமீறல்களை விசாரணை செய்ய. லிபரான் ஆணையம் பாபர் மசூதி இடிப்பினை விசாரணை செய்ய. அடுத்து 15வது கேள்வி, இதுக்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. 15வது கேள்விக்கு ஆப்ஷன் பி. நிதிக்குழுவின் உறுப்பினர்கள் பிரிவு 280. அடுத்தது தேர்தல் குழுவின் உறுப்பினர்கள். தேர்தல் குழுவின் உறுப்பினர்கள் பிரிவு 324. அடுத்தது மத்திய பொதுப்பணி குழு உறுப்பினர்கள். இதுக்கு சரியான விடை பிரிவு 316. அடுத்து கடைசி அட்டவணை பட்டியல் சாதி குழுவின்
உறுப்பினர்கள் பிரிவு 338. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி பிரிவு இந்திய அரசியலமைப்பின் கேள்வி வந்துச்சுனாவே ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து 16வது கேள்வி. கட்சி தாவல் குறித்த முடிவெடுக்கும் அதிகாரம் உள்ளவர் சம்பந்தப்பட்ட அவையின் தலைவர் அல்லது சபாநாயகர். அடுத்தது 17வது கேள்வி. இவற்றில் 4வது துறை என எது அழைக்கப்படுகின்றது? சரியான விடை தகவல் துறை. தகவல் துறை. அடுத்து 18வது கேள்வி. இந்திய தேசிய காங்கிரசின் 2வது மாநாடு நடைபெற்ற இடம். இந்திய தேசிய காங்கிரசின் 2வது மாநாடு நடைபெற்ற இடம் கல்கத்தா. உங்களுக்கு என்ன கேள்வினா, இதுவரைக்கும் இந்திய தேசிய காங்கிரசின் எத்தனை மாநாடுகள் நடைபெற்றுள்ளது, அது எங்கெங்கு நடைபெற்றுள்ளது என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. அடுத்தது 19வது கேள்வி. கட்டபொம்மன் கயத்தாறு என்ற இடத்தில் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு. கட்டபொம்மன் கயத்தாறு என்ற இடத்தில் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு 1779. அடுத்து 20வது கேள்வி. சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய இராணுவத்தின் தலைமையிடங்களை அமைத்தது ரங்கூன் மற்றும் சிங்கப்பூர். ரங்கூன் மற்றும் சிங்கப்பூரில் சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய இராணுவத்தின் தலைமையிடங்களை அமைத்தார் என்பது இந்த 2 இடங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. அடுத்து 21வது கேள்வி. இன்சுலின் ஹார்மோன் கணையத்தில் காணப்படும் இவ்வகை செல்களால் சுரக்கப்படுகிறது. இதுக்கு சரியான விடை பீட்டா செல்கள். அடுத்தது 22வது கேள்வி. பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, அதாவது வளர்சிதை மாற்றம் நொதிவினையின் கூட்டுத்தொகை. அடுத்தது ஆக்சிஜனேற்ற பாஸ்பரீகரணம் சுவாசம், ஆக்சின்கள் வளர்ச்சி, நீரின் ஒளிப்பிளத்தல் ஒளிச்சேர்க்கை. அடுத்து 23வது கேள்வி. பின்வரும் எந்த தொடர்பு சரியானது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, pH சமம் log 1/H+. பேஸ் 10. அடுத்தது 24வது கேள்வி. அதாவது அரை COOH லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட்டுடன் வினைபுரிந்து அதாவது அரை CH2OH தருகிறது. அப்போ மேற்கண்ட வினையானது எந்த வகை வினையை சார்ந்தது? சரியான விடை ஆக்சிஜன் ஒடுக்கம். ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ரிடக்ஷன். ரிடக்ஷன் 4 ஹைட்ரஜன் போது 2 ஹைட்ரஜன் வந்து ஒரு ஆக்சிஜன் எடுத்துட்டு இங்க வந்து +H2O வரணும். ஓகேங்களா? இப்போ இத ஏஆர் வந்து ஃபெனைல் குரூப்னு எடுத்துட்டு என்ன வரும்? பென்சோயிக் அமிலம். இது வந்து லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட்டுடன் வினைபுரிந்து பென்சைல் ஆல்கஹாலை தருகிறது. அடுத்தது 25வது கேள்வி. இந்த காணொளியின் கடைசி கேள்வி. வைரத்தில் உள்ள கார்பன் அணுக்களின் அமைப்பு. வைரத்தில் உள்ள கார்பன் அணுக்களின் அமைப்பு நான்முகி அமைப்பு. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளியில பார்த்தது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 203க்கான காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொளி உங்க நண்பர்களுக்கு மட்டும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 203க்கான காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.